ஜனமா, ஜனமா. தமிழ், என்ன இந்த நேரத்துல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜனமா. சரி வா. உட்காரு. இந்த இப்ப எதுக்கு அந்த ஜெயராணியோட பேச்சு எடுக்கிறேன்? மா, நிஜமாவே நான் ஜெயராணியோட பொண்ணுதான். நான் இத்தனை நாளா உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையை சொன்னா எங்க என்னையும் வெறுத்து ஒதுக்குறவங்களோடதான் சொல்லல. ஜனமா, உங்க மேல சத்தியமா நான் ஜெயராணியோட பொண்ணுதான். இல்ல 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 தமிழ், சத்தியமா நீ ஜெயராணியோட பொண்ணா இருக்க மாட்ட. நீ போய் சொல்ற, என்ன ஏமாத்துற. நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன ஒதுக்கிறவங்களோட தான் இத்தனை நாளா சொல்லல. படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஜனமா. ஒரே குற்ற உணர்வா இருக்கு. அதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சொல்லிடலான்னு வந்துட்டேன் ஜனமா. ஜனமா, என்ன மன்னிச்சிருங்க ஜனமா. ஜனமா, சாரி ஜனமா, நான் வேணும்னு பண்ணல ஜனமா. ஜனமா, ஜனமா ப்ளீஸ். தமிழ், என்னாச்சு தமிழ்? ஜனமா. ஹேய் தமிழ், தமிழ் என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? என்னாச்சு? ஜனமா கிட்ட நான் உண்மையை சொல்ற மாதிரி கனவு கண்டேன். அதை கேட்டதும் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இல்ல சிபி, நான் உண்மையை சொன்னா ஜனமாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சிபி, என்ன மன்னிச்சிருங்க சிபி. தமிழ், தமிழ் அழாத தமிழ். ஜனமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரி விடு, வா 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 படு. சிபி, ஜனமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, படு. இவ்வளவு உண்மையை சொல்லணும்னு தான் நினைக்கிறா. ஆனா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே. தமிழ் போய் ஜானு கிட்ட உண்மையை சொன்னா ஜானு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இவளுக்கு இருக்காதா? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அந்த குடும்பம் நம்மளை விட வசதி கம்மி தானே. அவன் லவ் பண்றதுக்கு வேற பொண்ணா கிடைக்கல. அது எப்படி அவன் ஜனாமா பேத்தியை தான் லவ் பண்ணுவான்? அண்ணே, என்ன நீ விடுங்க. சும்மா இரு மீனா, உன் மருமக ரொம்ப தான் துள்றா. ஆமா, இவ்வளவு அந்த கேட்டகரி தானே. இவ என்னமோ பெரிய ராஜ பரம்பரையா? அதான் அவங்கள சொன்ன உடனே இவளுக்கு கொதிக்குது. ஐயோ அமுதா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவ ராஜ பரம்பரை தாண்டி. இந்த சொத்தே அவளோடதுதான். இந்த அமுதா வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேரை இழுத்து தெருவுல விட்டுருவா போலயே. சித்தி, உங்களுக்கு மத்தவங்கள மட்டமா பார்த்தே பழக்கம். நீங்க அப்படிதான் பாப்பீங்க. ஆனா அவங்களோட செயல்பாட்டுல அவங்களோட தரத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவங்க தரம் எனக்கு நல்லா தெரியும் தமிழ். நீ வேணா பாரு. அவங்க நேரா வந்து எவ்வளவு வரதட்சணை செய்வீங்கன்னு கேட்க தான் போறாங்க. அமுதா, என்ன பேசுற? இல்ல ஜனாமா, கல்யாணம்னா வரதட்சணை வாங்குறது கொடுக்கறதெல்லாம் சகஜம் தானே. அதான்
என் வீட்டு பொண்ண சம்மந்தம் எடுக்க வர வேற யாராவது வரதட்சணை கேட்டு வந்தா மொத்தமா தூக்கி உள்ள போட்டுருவேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை செஞ்சா அவங்களுக்கும் அதே நிலைமைதான். நம்ம கிட்ட இல்லாத காசா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்க வேண்டியதானே? வர்ஷினிக்கு அதானே மரியாதை. ஏன் அத்தை இந்த மாதிரி பேசுறாங்க? சமந்தி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? புரியல. இல்ல, எங்க பொண்ணுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க அதை பண்ணிடுறோம். சம்மந்தி, நீங்க இப்ப கேட்டதை பிரபு மட்டும் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த கல்யாணமே வேணான்னு கல்யாணத்தையே நிறுத்திருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க சம்மந்தி. இல்லாத வீட்டு பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்யாணத்துக்கு வசதி இருக்கிறவனும் வருவான், இல்லாதவனும் வருவான். நாம மேடையில பகுமானமா நகையையும் வரதட்சணை பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அத பார்த்து அவங்களும் தான் தகுதிக்கு மேல செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்களா? முதல்ல வசதி இருக்கிறவங்க வரதட்சணை கொடுக்கறத நிறுத்தணும் சம்மந்தி. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒழியும். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சம்பந்தி. இது பெரிய அந்தர்பல்ட்டியா இருக்கே. அவ்வளோ நல்லவங்களா இவங்க? நடிக்கிறாங்களோ? தேனு, என்கிட்ட மறைக்கிறியா? உண்மையை சொல்லு, என்ன நடக்குது? லவ் பண்றியா? யார் அந்த பையன்? என்ன மன்னிச்சிடுக்கா. லவ் பண்றது ஒண்ணும் குழக்கத்தும் இல்ல. உன் வயசுக்கு சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற பக்கம் இருக்கு. ஆனா அதுக்கு சரியான ஒருத்தரை முடிவு பண்ணணும். இங்க பாரு, அதுதான் முக்கியம். அவ யாருன்னு சொல்லு. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான்க்கா. அதுதான் யாரு? நம்ம வினோத் சார் இருக்காருல்ல, அவரோட தம்பிக்கா. ஆமா, அரவிந்த் ஃபேக்டரியில ஒர்க் பண்றானே அந்த பையனா? அவர்தான்க்கா.